யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே மின்மினியே ராசாத்தி குருடாட்டம் கிடந்தேனே, குத்தமெல்லாம் ஜாமி நான் உணர்ந்தேனே. உன்னை தவிக்க விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உன் தவிப்புக்கெலாம் நான் உனக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அது சரி வராதுன்னு தோணுது. ஏற்கனவே நீ நானும் எதுவும் சொல்லிக்கலனாலும் அட்வான்டேஜ் லெவலாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் உனக்காக இருக்கேன், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பேச வரல. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிய வந்தாலோ, இல்லை ரோஹித் ரிசப்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வெளியில் வந்தாலோ உங்கள் அப்பா மனசு உடஞ்சி போயிடுவாரோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன்டி, எனக்கு உன்னை லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணணுன்னு தான் ஆசை. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். ஆனால் நீ திடீர்னு நேற்று வந்து பேசினது, ஃபீல் பண்ணது, என்னை கட்டி பிடிச்சது, இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு கீர்த்தனா. ஃபீல் பண்ணியிருப்பல்ல, கல் நெஞ்சக்காரனாகவே இருந்தானு ஃபீல் பண்ணியிருப்பல்ல. கல் நெஞ்சக்காரெல்லாம் இல்லடி, எனக்கு ஒன்று பிடிக்கும் கீர்த்தனா. ஆனால் எனக்கு எல்லாரையும் விட ரோஹித்தை பிடிக்கும்டி. அதையும் தாண்டி இப்போ உங்கள் அப்பா மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. நந்தினி ரோஹித்தை கஷ்டப்படுத்தும் பொழுது என்னம்மா உங்கள் அப்பாவுக்காக இப்படி அவனை விட்டு கொடுக்குறியன்னு நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஆனால் 1 வீக் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம், உங்கள் அப்பா கிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் அவர் எடுத்த டிசிஷன், அவர் பொண்ணுங்களுக்காக யோசிக்கிறது, இந்த விதத்தெல்லாம் பார்த்து எனக்குமே கஷ்டமாக இருக்குது. சார், நான் இந்த மாதிரி லவ் பண்ணுற உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வராதோன்னு தோணுது. அப்படி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னதான் இருந்தாலும் அதை எப்படி எடுத்துப்பாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னெலாம் எனக்கு தெரியல. பட் டைம் வேணும் தான். அதையும் தாண்டி நீ இப்போ ஒரு விஷயத்துக்கு பயப்படுற, அந்த பயத்துலேருந்து உன்னை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வராதுன்னு தெரியல. உங்கள் வீட்டில் 1 வீக் இருந்தாலும் அந்த 1 வீக்கும் உன்னை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கு கீர்த்தனா. வாழ்க்கையின் நாயதுவோன்னு பல காலம் அலைஞ்சேனே, கோவப்பட்டு மவளே நான் என்ன தம்பி? பாட்டி, மேலே தண்ணி திந்துருச்சு, ஸோ அதான் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கேன் தம்பி நின்றுக்கிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்லை பாட்டி, தண்ணி பாட்டிலில் கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். ஐயா, இன்னமா நீ இதை உன் வீடா நினைக்கல? சொல்லு பார்க்கும். இன்னமா இந்த வீட்டை உன் வீடா நினைக்கல? தண்ணி வேணும்னா போ, கிச்சனில் எடுத்துக்க. இதில் என்ன இருக்கு? இல்லை பாட்டி. ஐயோ போயா, போய் தண்ணி எடுத்துக்க. அங்கே இருக்காங்க என் மருமவளையும் என் பேத்தினா சமைச்சிட்டு இருக்காங்க. நீ போய் என்னன்னு பார்த்து அவங்கள்ட்ட வாங்கிக்க. ம், சரிங்க பாட்டி. எவ்வளோ நேரமாடி இந்த காயை கட் பண்ணுவேன்? ஏம்மா என்ன எடுத்தங்கவுத்தன் அப்படி நாளா கட் பண்ணி போட்டு போவா? குழம்புக்கு இப்படி கட் பண்ணுங்கிற, பொரியலுக்கு அப்படி கட் பண்ணுங்கிற, ஒன்னொன்னையும் ஒரு விதத்தில் கட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது உடனே கட் பண்ணி முடிச்சிட்டியான்னா எப்படி கட் பண்ண முடியும்? வாய் மட்டும் பேசுறேன்னா வாய் மட்டும் பேசுறே. வாய் பேசும்போது எங்கேயாவது நிறுத்தி பேசுறியா? அதே மாதிரி தான் வேலை செய்யும் போதும் நிறுத்தாம வேலை செய்யணும், அப்பதான் வேலை ஒண்ணு. ஏம்மா ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன். வேலை சொல்லக்கூடாதுன்னதுங்க அந்த பிள்ளைங்க. இதுவெல்லாம் போற வீட்டுல எப்படி வேலை செஞ்சுக்கணும் தெரியலையே. மாமியாரி நம்மள வந்து எப்படி பொட்ட பிள்ளைய பெற்று இப்படி வளர்த்துருக்கேன்னு கேட்டு என்ன பதில் சொல்றது? கேட்டி, இந்த கோலசி வச்சு தேடினியா தேடலையா? கிடைச்சதா கிடைக்கலையா? தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டச்ச உடனே சொல்றேன். இந்த வீட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்காதுன்னு, இந்த வீட்டுக்குள்ளதான் கிடக்கணும். வீட்டுக்குள்ளதான் கிடக்கணும்னு சொல்றேன். கொலுசு மட்டும் காணாம போச்சு, திரும்ப வேற கொலுசு வாங்கி தர மாட்டேன். வெள்ளி வைக்கிற வேலைக்கும் தங்க வைக்கிற வேலைக்கும் கொலுசை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காமா. என்ன எவ்வளவு தூரம்? ரூம்ல தண்ணி தீந்துருச்சு, ஸோ எடுக்கலான்னு வந்தேன். கிச்சனுக்கு வர்ற வழியில தான் அங்க தண்ணி கேன் இருக்கு, குடம் இருக்கு, அங்க எடுத்துட்டு போலாமே. இது வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அதை நான் பார்க்கல. என்னதான் பார்க்க வந்தேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். என்னதான் பார்க்க வந்திருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? இல்ல ஒரு வேலை. எந்த வேலையும் இல்லை, நான் வந்து வேணும்னே கிச்சனுக்கும் வரல. எப்படியா நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்விதான் கேட்க போறேன்ட்டு நீ பதில் சொல்ற? தெரியும், ஒரு கிரிமினலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அப்படியே இவர் கண்டுபிடிச்சு கழிச்சிருவாரு. என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயா இருக்கேன்? கிரிமினலை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு இருக்கிறது ஒரு ஆபீஸ்ல, அதுவும் செக்யூரிட்டி கார்டா இருக்கேன். ஏமா போலீஸார்னா மட்டும்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? செக்யூரிட்டி கார்டாக இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ரோஹித்தோட சேஃப்டிக்காக அவன் பேக்கப்ல இருக்கேன். ஸோ எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தானே என் மைண்ட் இருக்கும்.
அப்படியும் சொல்லலாம், பட் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணுறேன். இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க மனசை தான் ஐடென்டிஃபை பண்ண தெரியலையே. யார் அப்படி சொன்னா? எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிரிமினல்னு தெரியும். ஐயோ, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கண்ண உருட்டியே ஆளை கவுத்துருவாங்கன்னு தெரியும். இங்கே பாரியா, என்னன்னு கேட்குறேன். இதான் உனக்கெல்லாம் அப்படி தைரியம் வந்துட்டாலும் தைரியம் கிலோ என்ன விலைன்னு கேட்பேன்னு உங்ககிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தியா? இப்போ என் தைரியத்தை எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி வேணாலும் ப்ரூஃப் பண்ணலான்னு. உங்ககிட்டலாம் மனுஷன் பேச முடியாது. நான் தண்ணி எடுக்க வந்தேன், தண்ணி எடுத்துட்டு கிளம்புறேன்னா. யோ யோ, இங்கே பாரியா, ஏதோ போலீஸ் மூல அளவுக்கு உன் மூளை வேலை செய்கிறதுலாம் கரெக்டு தான். கேட்டால் செக்யூரிட்டி கார்டும்ப, செக்யூரிட்டி கார்டு மூளை வேலை செய்கிறதும் கரெக்டு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து என் மனசில் என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு போயேன். தேவையில்லாத வேலைலாம் பார்க்கக்கூடாதுன்னா. யோ, தேவையான வேலை தான் ஏன் பார்க்க சொல்கிறேன். வர வர என் மனசு என்கிட்டே இல்லை, யாராவது திருடிட்டு போயிட்டாங்களோன்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதான் மனசு எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு. என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு. நீ வேணா கூட வாயேன், 2 பேரும் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். உன் மனசை காணோம்னா நீ இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன கூட கூப்பிடக்கூடாது, புரியுதா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்குலாம் ரொம்ப தூரம், அதனால போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லாம் மிதிக்கக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடோட வாழ்ந்துட்டு இருக்கேன். யோ, கொழுப்பு தானே, வரலன்னா வரலன்னு சொல்லியா, தைரியம் இல்லைன்னா தைரியம் இல்லைன்னு சொல்லியா, அதை விட்டுட்டு ஒரு கதை சொல்கிறேன்னா. கதை இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிடிக்காது, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்க பிடிக்காது. எங்கள் குடும்பத்தில் யாரும் மழைக்கு ஒதுங்கி கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிச்சது இல்லைன்னா பார்த்துக்கோயா. யோ, நான் ஒன்றும் மழைக்கு ஒதுங்க ஒன்று கூப்பிடலையா, என் மனசை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. அதாம்மா நானும் சொல்கிறேன், மழைக்கு கூட நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒதுங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறவனை போய் மனசை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூப்பிட்டா எப்படி வர முடியும் சொல்லு? செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிக்கண்ணே, ஆனால் எனக்கு என்னவோ உன் மேலே டவுட்டாக தான் இருக்குது. செக்யூரிட்டி கார்டு வேலையை ஒழுங்காக தான் பார்க்குறியா, இல்லை பயந்தவங்களித்தனமா உன் பின்னாடி ஒரு பேக்கப் கால் வச்சிருக்கியான்னு டவுட்டாக தான் இருக்குண்ணே. எப்படி கண்டுபிடிச்சா? தெரியுது, தைரியம் கிலோ என்ன வேணான்னு கேட்பன்ட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? உண்மையாவே நான் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு பையனை, அது தைரியமான பையனை வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த உண்மை யாருக்கும் தெரியாம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன். நீ எப்படி கண்டுபிடிச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியும். யார் மூஞ்ச பார்த்தா தைரியம் இருக்குது, யார் மூஞ்ச பார்த்தா தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு. உன் மூஞ்செல்லாம் பார்த்தா தைரியமாக இருக்கிற மாதிரியா இருக்கு. வாய் மட்டும் பேசிடுவேன் நானா? கித்தனா, கண்டுபிடிச்ச உண்மையை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ரோஹித் கார்த்திகிட்டலாம் ரொம்ப தைரியமானவன் சொல்லி வச்சிருக்கேன். அதனால தான் இந்த வேலையை எனக்கு போட்டு கொடுத்துருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் நான் தைரியம் இல்லாதவன் சொன்னேன்னு வச்சுக்கோயா, இந்த வேலைக்கு வேற யாராவது ஆளை தேடுவானுங்க. ஐயோ, அதாவது ஒரு ஜோடி படத்தம் சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னு? அதாவது ஒருத்தவங்க தைரியமாக இருந்தா ஒருத்தவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்களாம். ஓஹோ. ஆமாம், இப்போ எங்கள் அக்கா கொஞ்சம் பயந்த சுபாவம், தைரியம்லாம் இருக்கு, இருந்தாலும் நம்ம மாமா அளவுக்கு இல்லை. மாமா ரொம்ப தைரியசாலி. சரி. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், எங்கள் அம்மா வாயெல்லாம் பேசும், ஆனால் தைரியமாலாம் இருக்காது. எங்கள் அப்பா தான் தைரியமாக இருப்பாரு. சரி. என் விஷயத்தில் அப்படியே ஆப்போசிட் தெரியுமா? ஏமா அப்படி? ஆமாம், பின்ன நான் தைரியமாக இருக்கேன்ல, ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுக்கு தான் தைரியமே இல்லையே. கிலோ என்ன விலைன்னுலாம் கேட்டுட்டு இருக்காரு. யோ, இங்கே பாரியா, அங்கே என்ன பார்க்குற? இல்ல, யாரோ ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. நீ அதுவும் ஏதோ பேர் கனெக்ட் பண்ணிலாம் பேசுற. அப்படி இருக்கும்போது யாருன்னு பாக்குறேன். நான் திமிரு தான்யா, உனக்கெல்லாம் திமிரு தான் என்ன? டேரக்டாக மட்டும்தான் சொல்லலை, மற்றபடி ஆங்கிளா எல்லா ஆங்கிளையும் சொல்லி பார்த்துட்டேன். என்னன்னு? வர்ற கடுப்புக்கு கொலை கேஸில் உள்ள போயிடுவோம் பார்த்துக்க. கையில் கத்தி வச்சிருக்கேன்ல. யார் போட போற? உன்னதான்யா, உன்னதான். முதல்ல இங்கே வந்து உட்காரேன். ஐய, உட்காரலாம் முடியாது. நீ வேற கொலகேசுன்னு பேசுற, கையில கத்தி கித்தின்னு பேசுற. கட்டுப்புல ஏதாவது எடுத்து சொருக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்றது? ரோஹித்துக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னா. ஆனா இப்படியா சொல்லுவாங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு பிள்ளை தானே சொல்லுவாங்க. நான் இப்படித்தான் சொல்லுவேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒழுங்கா உட்காருன்னு. யாராவது வந்தா தப்பா நினைப்பாங்க, தேவையில்லாம பிரச்சனை கிளப்பி விட்டுறாத. யாராவது வந்தா நான் பேசிக்கிறேன். நான் தான் சொன்னல, எனக்கு தைரியம் அதிகம், அதனால நீ உட்காரு, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ மட்டும் இப்போ உட்காரலன்னு வச்சுக்கோயேன், வம்ப நானே எடுத்து விட்டுருவேன். இருந்தாலும் என்கிட்ட எதாவது பேசுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ செஞ்சாலும் செய்வடி. வருதுல, உட்காரு. ஏயா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருக்கேன்? உட்காந்து பேசுறதுக்கு நான் யோசிச்சு உட்காந்துருக்கேன். இதுல 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை பத்தி பேசுறேன். சொல்ல அந்த விஷயத்த சொல்லு. நான் சரியான காரியக்காரன். நீ சரியான காரியக்காரன். காரியக்காரனா? ஆமா,
காரியக்காரன் தான் என்ன பேச விட்டு பார்க்குற, இன்னைக்கு பேசுறத கேட்குற. இன்னைக்கு பார்த்தா கிச்சனில் நின்ன எனக்கு, அதுவும் சும்மா நின்ன எனக்கு பின்னு போட்டு விட்றேன். ஏய் அதுதான் சொன்னல, ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல பண்ண, புது சேவன் நினைச்சிட்டு பண்ணனே. வேற இந்த உருட்டெல்லாம் வேற யாருக்கிட்டே போய் உருட்டு, என்கிட்ட உருட்டாதானே. இப்படியே ஓவரா வாய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் தாவணியில் பின்னு போட்ட மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது வரும். இங்க பாரு கீர்த்தனா, இந்த தாவணியில பின்னு போட்ட மேட்டரை வெளியில சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்க, புரியுதா? அதே மாதிரி நீ அதையும் மீறி தாவணியில பின்னு போட்ட மேட்டரை வெளியில சொல்லுவேன் தான் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பைக்ல வரும்பொழுது உன்னோட சேஃப்டிக்காக கட்டி பிடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த கட்டி பிடிச்ச விஷயத்தையும் நான் வெளியில சொல்ல வேண்டியது வரும். ஐயோ, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைய மிரட்டுறதுல ஒரு லாஜிக் இருக்கியா? ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய மிரட்டுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசுறேன்? நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி பேசாம இருக்க போறேன்? இங்க பாரு, நான் இப்படிதான் பேசுவேன், புரியுதா? அவ்வளவுதான். அன்னைக்கு நான் தாவணியில பின்னு போட்டு விட்டேன், நீ திரும்ப சேஃப்டிக்கு உட்காந்துட்டு வரேன்னு என்ன கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு வந்த, அதுக்கு அது சரியா போச்சு. இதுக்கப்புறம்லாம் அந்த டாபிக் பத்தி பேசக்கூடாது. இப்ப எதுக்கு என்ன உட்கார சொன்ன அதை சொல்லு. உன்னாலும் திருத்தவே முடியாதுண்ணா, திருத்தவே முடியாது. என்ன திருத்த முடியாதுன்னு முடிவு நீயே எடுத்துட்டுல, அப்படி இருக்கும்பொழுது திருத்த ட்ரை பண்ணாத. இப்போ எதுக்கு கூப்பிட்டியோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டைம் ஆகுது, தண்ணி எடுக்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரோஹித் என்ன தேடுவான்? சரியான பைத்தியக்காரன் நம்மள பைத்தியக்காரியாக்கவே ட்ரை பண்றான். கடைசி வரைக்கும் பைத்தியக்காரின்னு கூப்பிட்டு உண்மையிலே பைத்தியக்காரி ஆயிடுவோம் போல் இருக்கு. இந்த ஆளை கரெக்ட் பண்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு பொண்ணு புள்ளி வச்சாலே பசங்க கோலம் போட்டுடுறானுங்க. இந்த ஆளுக்கு நம்ம கோலம் போட்டும் புரிய மாட்டேதே. புரிய வாய்ப்பு இல்லை, மனசுக்குள்ள ஏதோ நினைச்சல, ஸோ அதான் கோலம் புரியறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அது எப்படியா? இப்போ நான் மனசுக்குள்ள நினைச்சதை மட்டும் ஸ்கேன் பண்றேன், மற்ற எதையும் ஸ்கேன் பண்ணா உனக்கு புரிய மாட்டேதே. அது அப்படிதான். உன்ட்டெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி நான் டாபிக் வரேன்னா. வாங்க. என்கிட்ட உனக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுது? என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னா, வெட்டியா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்ப, இல்லை வெட்டியா உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க பொறுமையா. ஓ சாரி, பொறுமையா இல்ல, பொறுப்பா கை கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. அதான் இப்போ உனக்கிட்ட எனக்கு சேஞ்சஸ் தெரியுது. கடவுளே, இந்த ஆள் நடிக்கிறான் தானே. இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். எப்படி நான் கேட்டாலும் நீ கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அதை சொல்ல போகிறதில்ல. நானே சொன்னதாகவே இருக்கட்டும். நான் சொல்கிறேன். சொல்லு. என் கையை பார்த்தியா? பொட்டு நான் நெஞ்சில் சுமந்திருக்கிற தாவணி, உன்னோட இந்த கருப்பு நிறத்தை அப்படியே அள்ளி எடுத்து என் மனசுக்குள்ளே வச்சு பொட்டிக்கணும்னு ஆசையாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா, இப்போ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்? உன்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லணும்? ஒரு வேலை நீ வெள்ளையாக இருந்திருந்தா கூட என் மனசு இப்படி ஏங்கி இருக்காது தெரியுமா? உன்னோட இந்த கருப்பு கலர் தான் என் மனசை பாடாப்படுத்துதியா. நைட்லலாம் தூக்கம் வர மாட்டேதியா. இந்த எக்ஸாம் ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டேன், அதனால தூக்கம் வர மாட்டேது. எக்ஸாம் ஒழுங்காக எழுதுனியா, ரிசல்ட் ஒழுங்காக வந்துருமா? இங்கே பாரு, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தானே. நானும் அதான் சொல்கிறேன், எல்லாமே லிமிட்டோட இருந்தால் கரெக்டாக இருக்கும். லிமிட்டை மீறி போகும்போது தான் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது. அப்போ உனக்கு புரிஞ்சாலும் நீ சொல்ல போகிறதில்ல, அப்படி தானே? இங்கே பாரு, வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேன்ல எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். எனக்கு ஏன் கருப்பு கலர் பிடிக்கும், நீ ஏன் கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு சுத்தணுன்ற காரணம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீ வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கல்ல, இந்த சட்டைக்கு பின்னாடி நான் தான் காரணமாக இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்படின்னு யார் சொன்னா? யார் சொல்லணும் யார் சொல்லணும்? இல்லை நான் தான் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கேனா? கண்ணை திறந்து உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். எப்போ எப்படி இருக்குன்னு நீ எப்போ ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு மாறினியோ அப்போவே நான் மனசுக்குள்ளே வந்துட்டேன், புரியுதா? அதே மாதிரி இந்த கருப்பு பேரழகனை நினச்சி எப்போ நான் மனசுக்குள்ளே கோட்டை கட்ட ஆரம்பிச்சனோ அப்போவே என் உடம்பு பூரா கருப்பு நிறைஞ்சு போச்சு. இதை யார் நினச்சாலும் மாற்றவும் முடியாது, கலைக்கவும் முடியாது. உன்னை கண்ட நாள் முதல்ல வச்ச பொட்டும் கருப்பு தான், ரெட்ட ஜட பின்னல்லத்த கட்டூரி பன் கருப்பு தான், பூக்கடையில் தேடின பூவில் கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான், பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பு தான், முத்தம் கெட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான். பாரு, நீ தேவையில்லாம கற்பனை கோட்டை கட்டுறதுக்குலாம் நான் காரணமாக முடியாதுன்னு. நீ கோட்டை கட்டி வச்சலன்றியா? ஆமா, இல்லதான்.
அப்படியா இப்படி போய் சொல்கிறான்? நான் ஒன்றும் பொய் சொல்லல, தேவையில்லாமல் பேசிட்டு நிற்காது என்ன. உன்கிட்ட பேசி பிரயோஜனம்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி, என்னோட 2 கேள்விக்கு ஆன்சர் சொல்லு. அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்ட அப்படின்னா ஓகே தான். என்ன கேள்வி? உனக்கு தான் என் மனசு புரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் மனசு புரிஞ்ச ஒரு மன்மதனை எடுத்துகிட்டு வந்து நான் வளர்த்துட்டு இருந்தேன்ல, அவர் எங்க? இப்போ கித்தனா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்டாலும் டிஃப்ரெண்ட் டைமில் கேட்டாலும் என்னோட ஒரே பதில் இதுதான், அந்த மன்மதன் எங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. அப்போ நீ எடுக்கல? சீரியஸாகவே நான் எடுக்கல. தென் செகண்ட் கொஷின். நீ வரும்போது எங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்டுட்டு போனாங்களே, வெள்ளி விற்கிற வேலையில் கொலுசு எங்கடி தொலைச்சேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த கொலுசு கழண்டிலாம் விழுந்திருக்கு. அதுவும் வீட்டிலே தான் கிடக்கும். நான் கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். அதுவும் கொலுசு தொலைஞ்ச நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகல. வெளியில் மிஸ் ஆகிருக்குன்னு யோசித்தாலும் அதுக்கு லாஜிக் இல்லை. அப்போனா வீட்டுக்குள்ளே தானே தொலைஞ்சிருக்கணும். அந்த கொலுசு தொலைஞ்சப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன். சரி, அப்போ அதே மாதிரி இப்போயும் போய் தேடு. தேடினா கிடைக்குதுன்னு போது ஏன் தேடுறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா? தொலைஞ்சிருந்தா தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி தொலைஞ்ச பொருளை தேடி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் யாராவது திருடின பொருளை கண்டுபிடிக்க முடியுமா? புரியல. யாராவது திருடிட்டாங்களா? யார் திருடினாங்க சொல்லு, கண்டுபிடிப்போம். போய் கண்ணாடி முன்னாடி நின்று கேளுன்னு. புரியலம்மா. புரிஞ்சாலும் புரியலந்தாயா சொல்லுவேன், புரியலந்தா சொல்லுவேன், புரியுதா? ஃபஸ்ட்டு என் மன்மதனை காணாமல் போக வச்சேன். இப்போது என் கால் கொலுசை திருடி வச்சுருக்கேன். ஒழுங்காக 2த்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போ. நானும் இதுக்கப்புறம்லாம் உங்ககிட்ட இந்த மாதிரி பேச மாட்டேன். ஏன்னா எவ்வளோ பேசணும்னு புரியாத மனுஷங்கிட்ட பேசி என்ன பண்ண சொல்கிறேன்? இங்க பாரு, நீ என்ன பேசினாலும் நான் புரிஞ்சுக்கல, புரியாதுன்றதெல்லாம் வேற டாபிக். ஆனா நீ சொல்ற பத்தியா இந்த 2 விஷயம், இந்த 2 விஷயத்துக்குள்ள நான் சீரியஸா இல்ல. அது எப்படி இல்லை? எப்படி இல்லைன்னா, நீ மேபி உன் மன்மதனை எங்கேயாவது கார்டன்ல நட்டு வச்சிட்டியான்னு தெரியலையே, போய் பாரு, வளர்ந்து நேரம் ஆளாகிருப்பாரு. இன்னைக்கு பாரு. அதே மாதிரி கொலுசை நீ எங்க தொலைச்சியோ அங்கதான் போய் தேடணும், புரியுதா? வீட்டில் தொலைச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் தேடுங்க. வேணும்னா நானும் சேர்ந்து தேடி கொடுக்குறேன். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீ வேற எங்கேயோ தொலைச்சிருப்ப. சும்மா அதை விட்டுட்டு இவ கொலுசை தேடி நான் வச்சிருக்கணும்ல. ஐயோ, நீ தேடிலாம் வச்சிருக்க மாட்டா, வேணும்னே திருடி வச்சிருப்பேன்னு தான் சொல்கிறேன். வேற கித்துனா எல்லாம் ஒரு அளவு தான். தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஐயோ, நானும் தான் சொல்கிறேன், நானும் பொல்லாதால் ஆயிடுவேன். உனக்கு தான் என்ன பிடிக்கலல்ல, நான் பேசுறது எதுவுமே புரியலல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துலையும் என் மன்மதனையும் என் கொலுசையும் கொடுத்துட்டு போயா? ஏன் லூசாடி நீ? நான் சொல்றது உன் காதுல ஏறுதா இல்லையா? உன் மன்மதனை நீ கையில வச்சிருக்கும் போது எப்பயோ பார்த்தது, அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி நீ செகண்ட் டோ சொல்றிய கொலுசு, இந்த கொலுசையும் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல, அதுவும் உன்னோடதுன்ற பட்சத்துல நான் எடுத்து வச்சிருக்கலாம் சான்ஸே கிடையாது. அதனால நீ தேடு, கிடைக்கும். ஐயோ, நான் தான் சொல்கிறேனையா, அந்த கொலுசு நிறைய தடவை தொலைச்சிருக்கேன். வீட்டில் தேடுவேன், கிடச்சிரும். இல்லை வெளியில் போனேன் அப்படின்னாலும் சரி, ஓகே, வெளியில் தொலைச்சிட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம். நான் தான் வெளியில் போகவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் தானே இருக்கணும். நான் தேடினா கிடச்சி தானே இருக்கணும். கிடைக்காம இருக்கு அப்படின்னா அதை யாரோ திருடிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தொலைஞ்ச பொருளை தென்ன கிடைக்கியா? திருடின பொருளை தென்ன எப்படி கிடைக்கும்? யார் திருநாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளு. இந்த வீட்டில் மன்மதனும் என் கொலுசும் தேவைப்படுற ஒரே ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ கொடுத்தா நல்லாயிருக்கும். பைத்தியக்காரி மாதிரி நீ கேட்குற கொஸ்டினுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு. உங்ககிட்ட உட்காந்து பேசினா நான் தான் பைத்தியக்காரன் ஆகணும். ஆமாய்யா, பைத்தியக்காரனா தான் ஆக போகிறேன். ஏன்னா உன்னோட லாங்குவேஜ் படி நான் தான் பைத்தியக்காரியாச்சே. அப்போ நான் பைத்தியக்காரியாக இருக்கும்போது நீ தானே பைத்தியக்காரனாக இருக்கணும். சஞ்சய், சரி வராதுடா. இவ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம வாயிலேருந்தே வார்த்தையை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். இவகிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அதையும் மீறி இவ கூப்பிட்டான்னு உட்காந்து பேசுறது இவ்வளோ நேரம் அதை விட பெரிய தப்பு. ஒழுங்காக ஓடிடுவோம். இதுக்கு மேலே உட்காந்தான்னு வச்சுக்கோயேன், நம்ம வாயிலேருந்தே எல்லா உண்மையும் வாங்கிடுவா. என்னையா தரியா துளசியும் மன்மதனையும்? என்கிட்ட இருந்தால் தான் தர முடியும். நீ எத்தனை ஆங்கிளில் கேட்டாலும் எவ்வளோ டைம் கேட்டாலும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற மனசையாச்சும் ரிட்டன் தாயா? பைத்தியக்காரி தாண்டி நீ. அவங்க ரெண்டு என்ன மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கோவம் கோயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற வீச கருப்பு தான், அசத்தும் கருப்பு தான். ரோஹித், என்ன திடீர்னு இந்த பொண்ணு? சும்மாதான்ப்பா, உங்களையும் பொம்மி அம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹாய், சும்மா பார்க்க வர மாட்டியே, என்ன விஷயம்? 2 வருஷமா என் சஞ்சய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக எந்த விஷயத்துக்காக இருந்தானோ அந்த விஷயத்த அவனே கையில் தேடி கொடுத்துட்டான்ப்பா. தம்பி, அப்பனா என்னோட ஒய்ஃப்ப்பா. ரோஹித், பார்க்கறதுக்கு 2 பேரும் கண்ணுக்கு நிறைவா இருக்கீங்க. நான் எடுத்தோடனே கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ எப்பவும் தனியாக தான் வருவேன். அதுவும் உங்கள் 2 பேர் கூட ஒரு பொண்ணுலாம் இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கிறவன் என்னடா வரும்போது ஒரு பொண்ணை கையில் கூப்பிட்டு வரானேன்னு பார்த்தேன்.
ஆமாப்பா, வீட்டில் ரிசப்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் அவங்க ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் என் ரிசப்ஷனுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ரிசப்ஷனில் வந்து பார்த்தாலும் அது சரியாக இருக்காதுல்லப்பா. என் பொம்மி அம்மா கிட்ட நான் கூப்பிட்டு வந்து இவதான் என் ஒய்ஃப்னு நான் சொல்லணும்ல. அதுவும் சரிதான். அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படா கண்டுபிடிச்சிங்க? நான் எங்கப்பா கண்டுபிடிச்சேன்? நான் ஃபீல் பண்ணதோட சரி, இந்த சஞ்சயும் கார்த்தியும் சேர்ந்து தான் தேடி கண்டுபிடிச்சி மேடமை கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது கரெக்டு தான். நீ பார்க்குற பார்வைக்கு என்ன அர்த்தம், நீ பேசுகிற பேச்சுக்கு என்ன அர்த்தம்னு அவனுங்க 2 பேரால தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 வருஷம் அவனுங்க டைம் எடுத்துக்கிட்டதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆமாப்பா, 2 பேரும் அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டானுங்க. அதுவும் நந்தினியா என் கண்ணு முன்னாடி சாதாரணமாலாம் கூப்பிட்டு வந்த நேரத்துலப்பா நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆஃபீஸில் தான்ப்பா டீம் லீடராக இருக்காங்க. நீ தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு உன்னோட ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் டேலண்டாகவும் இருக்காங்க, உன் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசாக கூப்பிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணானுங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பர்டா. உன் மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவனுங்க 2 பேர் மட்டும்தான். மற்ற யாராலையும் உன் மனசை அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வைக்க முடியாது. என்னம்மா, எங்க ரோஹித்தை பிடிச்சிருக்கா? அப்பா அது வந்து மேடம் நல்லா தான்ப்பா பேசுவாங்க, நல்லா வாயடிப்பாங்க, அடக்க உடக்கமாக இருக்காங்கன்னு மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு. என்னடா இப்படி சொல்ற? நானே கொஞ்ச நாள் ஏமாந்துட்டேன்ப்பா, பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தானே தெரியுது எவ்வளோ வாய் பேசுவாங்கன்னு. பாவி, அப்படிலாம் ஓட்டாதுடா. சொல்லுங்கப்பா, ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் கலாய்க்கிறாருண்ணா. பாத்தியா, பொண்ணு கம்ப்ளைண்ட்லாம் பண்றா. அப்புறம் பாத்துக்க, இதுக்கப்புறம் பொண்ணு பக்கம் தான் சப்போர்ட், உன் பக்கம்லாம் சப்போர்ட் கிடையாதுண்ணா. அது சரி, பூமியம்மா எங்கப்பா? பூமியம்மா உள்ளதா இருக்கா. நான் வேற உங்களை பார்த்து சந்தோஷத்துல பேசிக்கிட்டே இருக்கேன். இரு, பூமியம்மாவை கூப்பிடுறேன். இல்ல வேணாப்பா, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். சரி பூ, உன்னை நார்மலா பார்க்கும்போது உன் பூமியம்மாவை கையில பிடிக்க முடியாது, அவ்வளவு சந்தோஷப்படுவா ரோஹித் என்ன பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ உன் ஒய்ஃபை வேற கூட கூப்பிட்டு வந்திருக்க, சொல்லவா வேணும் அவ சந்தோஷத்தை இன்னைக்கு பாக்குறதுக்கு. அதனால தான்ப்பா சொல்றேன், நான் போய் சர்ப்ரைஸா பூமி அம்மா முன்னாடி நின்னாலே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்றதை நான் பார்க்கணும். சரி தம்பி, உள்ள போ. இந்த பயலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, என்ன பண்றது? ரோஹித்தை தேடி வந்துருவான் தான் நினைச்சேன், ஆனா ரோஹித்தையும் ஆளை காணுமே. ஏன் இவன் இப்படி உட்காந்துருக்கான்? என்னை பார்க்க பார்க்க மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எந்த வேலையில நாட்டம் போலையே. பேசாம நம்மளே ஃபோன் போட்டு சொல்லிடுவோமா ரோஹித்தை வர சொல்லி. என்ன பொம்மியம்மா, என் சஞ்சய் மனச நான் புரிஞ்சுக்காம இருந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? ரோஹித்த என்னம்மா, இந்த ரோஹித்தை காணோம் தேட ஆரம்பிச்சிட்டீங்க? என் சஞ்சயை தவிக்க விட்டுட்டேன் நான் ரொம்ப. டேய், நீ தவிக்கலாம் விட மாட்டடா, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் வந்ததுலேருந்து ஆள் சரியில்லை தெரியுமா? அவன் நைட்டு என்னை பார்க்க வரல, என் கூட தூங்க வரலன்னு தெரிஞ்சப்பவே அவன் ஏன்டா வீட்டுக்கு வந்தான்னு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா தானே மண்டையில் 4 போட்டு கூப்பிட்டு போகலாம். வீட்டுக்கு வருவான்டா, 5 நிமிஷம் நின்னாலும் அவ்வளோ மனசுக்கு நிறைவா பேசிட்டு போவான். ஆனால் புள்ள வீட்டிலே தான் இருக்கான், காலையிலேருந்து எதுவுமே பேசல தெரியுமாடா. இந்த ரூம்லேருந்து வெளியிலே வரல. வரமாட்டாரு சார், வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு வைரஸ்லாம் வந்திருக்கு. வைரஸா? உடம்பு கிடம்பு சரியில்லையாடா பிள்ளைக்கு? நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. என்ன வைரஸ்னா காதல் வைரஸ். காதல் வைரஸா? சரி இருங்க, பாத்தீங்களா அப்படியே ஓர வஞ்சனை பண்ணிட்டீங்க. உங்க புள்ள காலையிலேருந்து சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இந்த புள்ள ஒரு புள்ளைய கூட்டு வந்து நிக்கிறேன்னு, அந்த புள்ளைய எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமால. டேய், இந்த பொண்ணு யாரா? டேய், என்னடா சிரிக்கிற? அதுவும் உன் கூட ஒரு பொண்ணா? ஆமாமா, என் கூட தான் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு சரியான ஆள் தெரியுமாமா? ஏண்டா? ஆமாமா, சரியான ஆள் தான். 2 வருஷமா நான் சோகமா இருந்தேன்ல. ஆமா. சஞ்சய் எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி என் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருந்தான்ல ராத்திரியும் பகலும். ஆமா. ரோஹித் முகத்துல சிரிப்பா பார்க்கணும், என் ரோஹித் முகத்துல சிரிப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு என் சஞ்சய் தவம் இருந்தான்ல. டேய், ஆமாமா, அந்த தவத்துக்கு கிடைச்ச பலன் தான் இவங்க, என்னோட ஒய்ஃப், உங்களோட மருமக. ஏய், என்னடா சொல்ற? சர்ப்ரைஸா கூப்பிட்டு வந்து நிப்பாட்டு இருக்க. அவனே என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அது எப்படிமா சொல்லுவான்? நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேனே. நான் பொம்மி அம்மா கிட்ட நான் தான் சொல்லுவேன், அதுவும் நந்தினியை கூப்பிட்டுட்டு போய் சர்ப்ரைஸா கண்ணு முன்னாடி நின்று தான் சொல்லுவேன்னு சொல்லி வச்சிருந்தேன். அதனால தான் அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஏய், நம்பவே முடியல தெரியுமா ரோஹித்? நம்ப முடியலனாலும் இதுக்கப்புறம் நம்பிதமா ஆகணும். கிடைச்சிட்டாங்க மேடம். அழகா இருக்காடா. ஆனா புள்ள ஏன்டா சோகமா இருக்கு? அது சோகலமா, அது அது ஷை, வெக்கம். ஏய், என்ன? அதெல்லாம் நல்லா வாய் பேசுவான்னு ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, நல்லா வாய் பேசுவா. உம்முன்னு இருக்கான்னு மட்டும் ஏமாந்துடாதீங்க. ஏய், ஸ்மைல் பண்ணடி. எதுக்குடி இப்போ அவங்கள வியப்பா பார்த்துட்டு இருக்க? மேடம் சிரிச்சா அழகா தான் இருப்பாங்க, பட் சிரிக்க வைக்க தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியதா இருக்குமா.
ஏய் உண்மையாவே ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் நிறைவா இருக்குடா. என் மம்மி அம்மா இப்படி கண்ணுக்கு நிறைவா பார்த்து சந்தோஷப்படணுன்றதுனால தான் என் சஞ்சயை விட்டு நான் சொல்லல. அதுவும் இல்லாம வீட்டில் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ மேடமா ரிசப்ஷன் அன்னைக்கு என் பொம்மி அம்மாட்ட காமிச்சா நல்லா இருக்குமா? என் பொம்மி அம்மா ரிசப்ஷன்ல பாக்குற அளவுக்கு எல்லாரும் மாதிரி ஆளா விட்டுட்டு வந்து மருமகளை கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும்ல. மருமக எப்படி இருக்கா, உங்க பையனுக்கு பொருத்தமா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. உண்மையிலே என் மருமக மகாலட்சுமி கணக்கா அவ்வளோ அழகா இருக்கா. என் மருமக கூட கம்பேர் பண்ணும்போது என் பிள்ளையே கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கானோன்னு தான் தோணுது. இதெல்லாம் ஓவர்னா? ஆமாண்டா, மருமக கூட உன்னை சேர்த்து வச்சு பார்க்கும்போது நீ கொஞ்சம் அழகு குறைச்சலா தானே தெரியற. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? பேர் என்னம்மா? நான் தான் சொன்னனே. ஏய் வாய முட்றா. இதுக்கப்புறம் மருமக கிட்ட இந்த மாமியார் பேசி பண்ண. அது சரி. நந்தினிமா, பேரும் உனக்கு ஏத்த மாதிரி பொருத்தமா தான் இருக்குன்னு. என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றேம்மா. டிஎல்லா இருக்கேன். சார் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றியா? எந்த சார் ஆஃபீஸ்ல? பூமி அம்மா, அந்த சார் நான் தான். நீயா? ஏன்டா? ஆமாம்மா, இவங்க தம்பியும் இவங்க ஃப்ரெண்டும் தேடி கண்டுபிடிச்சு இவர் தான் உன் ஹஸ்பண்ட் நான் கூப்பிட்டு வந்து நிறுத்தினாங்க. என்ன சாருக்கு தெரியாமலும் சார் எனக்கு தெரியாமலும் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கணுன்றதுக்காக சர்ப்ரைஸா இவங்க ஆஃபீஸில் ஒரு வேக்கன்ட் இருந்துச்சுன்னு என்ன டிஎல் போஸ்டிங் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டினாங்க. பாத்தீங்களா எவ்வளவு வேக வேகமா பேசுறான்னு சொல்லிட்டு? இவ்வளவு பார்த்தா அமைதியா இருக்கீங்க, நான் 5 நிமிஷத்துல முடிவு பண்ணிட்டியம்மா. ஏய் பிள்ளைய கண்ணு வைக்காதடா. அப்படி கூப்பிட்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் சாருக்கு உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டிலலாம் போராடி அப்புறம் எங்கள் வீட்டில் டென்ட் போட்டு தங்கி எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி இப்போ ஒரே வழியா ரெண்டு வீட்லையும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால ரிசப்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. டேய், அப்போ ஒரு வாரம் டூர் போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேக் தூக்கிட்டு போனானே, அது இவங்க வீட்டுக்கு தானா? எக்ஸாக்ட்லி பூமி அம்மா. பாவி பயல, ஒரு பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு தான்டா கஷ்டப்படுவான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த புள்ள கூட வாழறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க பத்தியா? என்னம்மா பண்றது, காதல்னாலும் கல்யாணம்னாலும் ஈஸியா கையில கிடைக்காது போலயே. மேபி ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வேல்யூ நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். அப்புறமா யாருங்க உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமுமாடா அவன் ஆளுன்னு சொல்லிட்டு தெரியற? என்னதான் எனக்கு பொண்டாட்டி வந்தாலும் அவனுக்கு பொண்டாட்டி வந்தாலும் எனக்கு எப்பவுமே என் சஞ்சய் தான் ஃபர்ஸ்ட். அவன் தான் என் ஆளு. திருத்த முடியாதுன்னு திருத்த முடியாது உங்களை. ஏமா நீயாச்சும் இதெல்லாம் கேட்க கூடாதா? ஐயோ, அவங்க ரெண்டு பேர் டாபிக்குள்ள நான் போக மாட்டோமா? அவங்க ரெண்டு பேர் டாபிக்குள்ள போனோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் பொண்டாட்டின்றதே மறந்துட்டேன்னு சொல்லுவாரு. நீ பொண்டாட்டியா இருக்கணும் இப்படிலாம் பேசணும்னு நினைச்சா நீ மறுபடியும் தொலைஞ்சே போயிடுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. டே 100% உன் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இவளுக்கு தாண்டா இருக்கு. மார்னிங் ஆஃபீஸ் வராரா, அப்போ என்ன எதுக்காவது கூப்பிடுவாரு. சரி ஓகே, நம்மள தான் கூப்பிட்டுருக்காரு பேசுறதுக்குன்னு சொன்னா அந்த கேப்லேயே சஞ்சய் சாரை பத்தி பேசிடுவாரு. ஆனால் சஞ்சய் சார் இன்னும் ஆஃபீஸ்க்குள்ள தான் இருப்பாரு. கொடுமை. அதுக்கப்புறம் ஃபுல் டே நான் ஆஃபீஸில் இருந்தாலும் அவரை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த கேப்பில் ஃபுல்லாக சஞ்சய் சாரை பற்றி பேசிடுவாரு. அத்தை குறைக்கு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவேன். அப்போ சார் பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் நைட்டு பேசுன்னு சொல்லுவாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பேன். பட் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் சார் காணாமல் போயிடுவாரு. ஏன் அப்படின்னா சார் எங்கே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்க தான் செஞ்சேன். சார் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் காணாமல் போயிடுறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா ஒர்க் இருந்துச்சுன்னா பாருங்க சார், தேவையில்லாமல் நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு நானும் கேட்பேன். ஆமாம்மா, ஒரு பிஸ்னஸ் மேன்ல, ஸோ வீட்டுக்கு போனாலும் அவனுக்கு ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. அவன் பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் நானுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னா? ஏய் கம்முனடி, மானத்தை வாங்காத. பொம்மி அம்மா ஏற்கனவே என்ன கலாய்ப்பாங்க. வாய முடனே. இவர் சொல்றாருமா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போய் சஞ்சய் கூட பேசிட்டு வரல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சஞ்சய் நான் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நான் போயிட்டு அப்பப்போ சஞ்சய் கிட்ட பேசிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போய் கேப்ல அவர்கிட்ட பேசிட்டு வருவா தெரியுமா? பாவி பயலே. அம்மா அப்புறம் அவனை மிஸ் பண்ணுவல்ல. அழும்பு கட்டி அடிக்காதீங்கடா. ஆமா நானும் சொல்றேன், ஆனா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அழும்பு கட்டி அடிக்கிறாங்க தெரியுமா? ஏமா இதெல்லாம் நீயாச்சும் கண்டிக்க கூடாதா? அதெல்லாம் கண்டிக்க முடியாதுமா. கண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அவங்க லைஃப்ல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு. சரி, நான் தான் சொல்றேனே, ரோஹித்தை புரிஞ்சுக்கிட்ட பர்ஃபெக்ட் வைஃப் நீ தான். அப்புறமா சார் என்ன காலையில இருந்து சோக கீதம் பாடிட்டு இருக்காரா? ஆமாண்டா, என்ன விஷயம்? நீங்க உங்க மருமக கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு யாழ் கூட ஒரு டீப் கான்வர்சேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லம்மா, நார்மலான ப்ராப்ளம் தான். ஆனா சார் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால நான் போய் ஃபர்ஸ்ட் என் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து சார் என் சோக கீதம் பாடினாரு அப்படின்ற விஷயத்த சொல்றேன். நானும் வரேன்டா. இல்லம்மா, என் ஆள்கிட்ட எனக்கு கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. அதுவும் இவ சொன்னாலே இவகிட்ட ஃபோன் பேசும்பொழுது 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்தாதான் எனக்கு மனசு கேட்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நைட்லேருந்து ஆள் அட்ரஸ் இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு வரலடா, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கல. ஸோ இதுக்கெல்லாம் சார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். அப்ப அடி வாங்க போறானா? நிறையவே வாங்க போறான், கொடுத்துட்டு வரேன். காஃபி வேணாம், நீங்க உங்க மருமகளுக்கு போட்டு கொடுங்க, நான் வரேன்.
ஏய், அப்ப நம்ம கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கீர்த்தனா கொலுசு காணும் தேடிட்டு இருந்தாலே அந்த கொலுசை நீ தான் திருடிட்டு வந்தியா? அது நான் திருடல, அங்க இருந்துச்சு, எடுத்து கொடுக்கலான்னு தான் போனேன். அப்புறம் ஞாபகமா எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாவி பாயில மாஞ்செடியை திருடும் போது கூட்டணியில சேர்த்தேன், கொலுசு திருடும் போது என்கிட்ட சொல்லவும் இல்லை, கூட்டணியும் கூப்பிடல. அதுக்கெல்லாம் உன்னை கூப்பிட முடியுமா? ஆமா, நான் உன்கிட்டயே பேசிட்டு இருக்கேன். டேய்